அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வாஸ்து. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறுபடுமா? இது முக்கியமான ஒரு தலைப்பாக நான் பார்க்குறேன். அப்போ மனிதர்கள், நான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், மனிதர்கள் தான் பேசிக். அந்த மனிதர்களுக்காக தான் வாஸ்துவும் நம்ம உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. மனிதர்கள் கட்டக்கூடிய அந்த கட்டிடத்திற்காகத்தான். அந்த கட்டிடம் எதுக்கு? மனிதர்கள் வாழ்றதுக்காக. கட்டிடம் மிருகங்கள் வாழ்றதுக்காக நம்ம கட்டுறோமா? இல்லை. அப்போ அந்த கட்டிடங்கள் எதற்காக அப்படின்னா மனிதர்கள் வசிப்பதற்காக. அந்த மனிதர்களுக்காக அந்த கட்டிடத்தை அமைக்கும் போது அதற்கு பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான் வாஸ்து. இதை கோவில்களுக்கும் பயன்படுத்தினாங்க. இப்போ எல்லாமே ஒரு வாஸ்து செட் ஆஃப் ரூல்ஸ்குள்ள வந்துட்டோம். அப்போ அந்த வாஸ்து ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடுமா அப்படின்னா வாஸ்து விதிகள் மாறுபடாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, முதலில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக், தடுப்பூசி. அதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி. இப்போ ஒரு எதிரான விஷயங்களை நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை தான் கொடுப்பாங்க. ஆன்டிபயாட்டிக் அதை ஒரு தடுக்கக்கூடிய நமக்கு ஒரு சக்தியை கொடுப்பாங்க. தாங்கக்கூடிய சக்தியும் தடுக்கக்கூடிய சக்தியும் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் வாஸ்து வேறுபடுமா? விதிகள் மாறுபடாது. வாஸ்து விதிகள் ஒண்ணுதான். ஆனா மனிதருக்கு மனிதர் வாஸ்து வேறுபடுமா? அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறுபடும். ஒரு மனிதருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா மாறுபட்டு தான் இருக்கும். எல்லா வாஸ்து நிபுணர்களும் ஒரே மாதிரி விஷயத்தை சொல்லுவாங்களா அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்க, வீடு சம்பந்தமா சொல்லுவாங்க. அதே மறுபடியும் நீங்க இன்னொரு வாஸ்து நிபுணரை அழைத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் சொல்லுவாங்க. ஆனா மனிதருக்கு அதே இது நீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீட்டில் வசிக்கிறீங்க, இன்னொரு வீட்டில் வேற மனிதர் வசிக்கிறாருன்னு வைங்களேன். அவருக்கு வாஸ்து ஒரே போல இருக்குமா? சரி, நீங்க ஒரே போல வீடே கட்டுங்க. ரெண்டு பேரும், நீங்க ஒரு வீட்டில் அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும், இல்லை வேறு வேறு மனிதர்களா, ஒரு மனிதர் ஒரே ரூல் படி, வாஸ்து ரூல் படி ஒரு வீடை கட்டியிருக்க. அதே போல இன்னொரு வாஸ்து முறைப்படி ஒரு மனிதர் வீடு கட்டியிருக்க. ஆனா அவர் நல்லா இருக்காரு, இவர் நல்லா இல்லை. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி கை விரல்கள் வேறு வேறையோ, ஒவ்வொரு மனித உடல்களின் அமைப்பு வேறவோ, அதே போல வாஸ்துக்குள்ள விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய இன்புட் கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும். அதுக்காக நான் இப்பவும் சொல்றேன், விதிகள் மாறாது. விதிகள் மாறாது. வாஸ்துல அமைக்கப்பட்ட விதிகள் மாறவே மாறாது. ஆனா அந்த விதிகளுக்காக மனிதரை மாற்றக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் தான் அந்த வாஸ்து நிபுணரின் வித்தியாசமான ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அது தவறுலாம் கிடையாது. அந்த வாஸ்து நிபுணர் இதை சொல்றாரு, இந்த நான் இப்போ பார்த்த உடனே சில பேரை சொல்லுவேன். சில பேரை உங்க வீடை பார்த்து சொல்லலாம். சில பேர் ஃபோனில் அழைக்கும் போதே சொல்லலாம். சில பேரை பார்க்காமையே சொல்லலாம். இதே போல நிறைய ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்களை பார்த்து நிறைய கற்றுக்கொண்டிருந்தாலும், நிறைய சொல்லியிருந்தாலும் கூட, நான் முதல்ல ஒரு வீட்டுக்கு போறேன்னா முதல்ல அந்த மனிதர்களின் நிலையை தான் முதல்ல பார்ப்பேன். நிறைய பேர் காம்பஸை திருப்பி அதெல்லாம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ மனிதர்கள் தான் முக்கியம். இப்போ ஒரு வீட்டிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் உயரமா இருப்பார், ஒரு மனிதர் குட்டையா இருப்பார். அவங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்க ஒரே மாதிரியான அமைப்பு இருக்காது. உடனே நீங்க சார் என்னுடைய குழந்தை என்னை மாதிரி தான், உங்களுடைய குழந்தை உங்களை மாதிரி தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, கேரக்டர் வைஸ் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு மனிதரின் நிலை என்ன, ஒரே போல இல்லை. அப்போ உங்களுக்கு வாஸ்து நிபுணரை அழைக்கிறீங்கன்னா 5 பேரின் மனநிலையையும், இப்போ இந்த குழந்தைக்கு இதை நீங்க பண்ணணுமா, இது முதல் குழந்தையா, இது 2வது குழந்தையா, 3வது குழந்தை இப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை நிலை இப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாரு கான்செப்ட் வச்சு சொல்றாங்க? வீட்டை பார்க்குறாங்க. வாஸ்து ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா இன்புட். இப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை நான் மக்களுக்கு
வாஸ்துவையும் தாண்டி சில அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அது எப்படி கொடுக்குறோம்? அப்போ அதுக்கு அனுபவமும் அந்த பயணமும் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களையும் தினந்தோறும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம எடுத்துட்டு போற விதமும் தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வாஸ்து ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடுமா அப்படின்னா விதிகள் மாறுபடாது. ஆனா மனிதருக்கு மனிதர் மாறுபடும். மனிதர்களுக்காக நம்ம அந்த வாஸ்து விதிகளை உள்ள அடக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். அதுக்காக நீங்க வாஸ்து ஒரே மாதிரி சொல்றது இல்லையே, ஒரே மாதிரி சொல்ல மாட்டேங்காங்களே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே, ஆனா அந்த மனிதர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய கம்பேரிசன்ஸ்குள்ள போறீங்க ஒண்ணு. அப்போ அந்த கம்பேரிசன்ஸ்குள்ள போகும்போது அந்த தவறுகள் வருது. கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது தானே தெரியும் உங்களுக்கு நம்ம ஏன் தவறா இருக்கோம் அப்படின்னு. அப்போ நீங்க எல்லாமே ஒரு தேவையான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு ஒரு பார்ட் நம்ம லைஃப்ல இந்த வாஸ்துவும் ஒரு பார்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு போகும். இதுதான் முக்கியமான விஷயமா நான் சொல்லிக்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.